ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளியை காப்பாற்ற திருவேங்கடம் போலியாக என்கவுண்டர் செய்யப்பட்டாரா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார். ஆம்ஸ்ட்ராங் உடலில் துப்பாக்கி குண்டு காயம் எதுவும் இல்லை என்ற அவர், திருவேங்கடம் எப்படி துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்தார் என கேள்வி எழுப்பினார். மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து காவல்துறையை சுட்டதால் என்கவுண்டர் நடந்ததாக காவல்துறை கூறியதாகவும், ஆனால் வீச்சறிவால் மற்றும் அறிவால் தான் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். திருவேங்கடம் நீதிமன்றத்தில் வாய் திறந்து பேசுவதை தடுக்க உண்மை குற்றவாளியை காப்பாற்ற போலியாக என்கவுண்டர் செய்யப்பட்டாரா என்றும் கேள்வி எழுப்பினார். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பழங்குடியின மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் குழந்தைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புளியாளம், மண்டக்கரை, நாகம்பள்ளி உள்ளிட்ட மலை கிராமங்களில் வசித்த மக்கள் தேசிய புலிகள் ஆணைய வழிகாட்டுதல் படி 2019ஆம் ஆண்டு வெளியேற்றப்பட்டனர். அவர்களுக்கு குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் மற்றும் தலா 2 ஏக்கர் பட்டா நிலம் வழங்கப்பட்டது. இதனை முறையாக வழங்காமல் அதிகாரிகள் மோசடி செய்ததாக எழுந்த புகார் குறித்த வழக்கு 6 ஆண்டுகளாக விசாரணையில் உள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரியும் நிலத்தை மீண்டும் தர வேண்டியும் பழங்குடியின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் சுற்றித் திரியும் திருநாய்கள் ஒன்றுடன் ஒன்று சண்டையிட்டுக் கொண்டதால் நோயாளிகள் அச்சமடைந்தனர். தினசரி 2000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து செல்லும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 1500க்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெறுகின்றனர். மருத்துவமனையில் பிரதான கட்டடத்திற்குள் சுற்றித் திரியும் நாய்கள் ஒன்றுடன் ஒன்று ஆக்ரோஷத்துடன் சண்டையிட்டு குறைத்துக் கொள்வது நோயாளிகளை அச்சத்திற்கு ஆளாக்குகிறது. இந்த நாய்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுடரி அருகே பிரான்மலையில் குன்றக்குடி அடிகளார் தலைமையில் உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. பிரான்மலையில் உள்ள ஸ்ரீ வடுக பைரவர் கோவிலில் சித்திரை ஜெயந்தன் பூஜை விழாவை முன்னிட்டு ஏராளமானோர் பால்குடம் சுமந்து வந்தனர். குழந்தை பாக்கியம் கிடைக்க கரும்பு தொட்டில் எடுத்தும், வீட்டில் வளர்க்கப்படும் ஆடு மாடு போன்ற கால்நடைகள் நலமுடன் இருக்க மண்ணால் செய்யப்பட்ட ஆடு மாடு பொம்மைகளை எடுத்து ஊர்வலமாக வந்தும் வடுக பைரவரை பக்தர்கள் வழிபட்டனர்.